ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஷைடிஷ் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வேர்க்கடலை 4 பூண்டு பல் சேர்த்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், ஜீரகம், வரமல்லி சேர்த்து செவக்க வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் 6 வரமிளகாயும் சேர்த்து வறுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். அது சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காய், தக்காளி பழம், சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச பொருளை கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இது கூட நம்ம வதக்கின வெண்டைக்காய், தக்காளி, புளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துடணும். இதை அரைச்சிட்டு வந்த பிறகு இது கூட நம்ம உடச்சி வச்சுருந்த வேர்க்கடலை பூண்டு பொடியை இது கூட சேர்த்து கலந்து விட்டுட்டு சின்னதாக தாளிப்பு கொடுத்துடணும். எப்போதும் போல தான் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகாய், 2 பூண்டு பல் தட்டி போட்டு தாளிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.